அனைவருக்கும் வணக்கம். உங்களின் மருத்துவர் டாக்டர் மோ கலைவாணன். இந்த பகுதியில் மகர லக்னம் அவங்களுக்கு 2026 எப்படி இருக்குங்கிறத மருத்துவ ரீதியாக நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா மருத்துவத்துக்கும் ஜோதிடத்துக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. அதை நம்ம இப்போது பார்க்கலாம். பொதுவாக இந்த ஜாதகத்தில் இருக்கிறதுல பகவான்கள், அதாவது ராகு பகவான், கேது பகவான், சனி பகவான், குரு பகவான் இவங்களாம் எப்படி அமைஞ்சிருக்காங்கிறத பார்த்து நம்ம மருத்துவ ரீதியாக பலன் சொல்ல முடியும். பொதுவான பலன்கள் தான், ஒவ்வொருத்தருக்கும் இது வித்தியாசப்படும். இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா மகர லக்னக்காரர்கள் எப்படி இருக்குங்கன்னா, அந்த அமைப்பு 2வது இடத்துல ராகு பகவான் இருக்கார், 3ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார், 6ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார், 8ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கார். இதுதான் பொதுவான அமைப்பு. யார்? மகர லக்னக்காரர்கள். அப்போ மகர லக்னம் இருக்கிறவங்க எந்த மாதிரி விஷயத்தை செய்யக்கூடாது செய்யணும், இந்த ஒரு வருஷத்தில் ஒரு தெளிவு நம்ம இதன் மூலமாக கிடைக்கும். ஸோ 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறதால 2ங்கிறது பேச்சு. அதாவது என்ன பண்ணணும்னா, நம்ம சரியான வார்த்தைகளை பயன்படுத்தணும், சரியான முறையில் கம்யூனிகேட் பண்ணணும். சில பேர் ஃபோன்லேயே சில முக்கியமான விஷயங்களை பேசுவாங்க, அப்படி கன்வே பண்ணக்கூடாது. மகர லக்னக்காரர்கள் எதாக இருந்தாலும் மிக முக்கியமான விஷயத்தை நேரடியாக தான் சொல்லணும். இப்படி பண்ணும்போது பலவிதமான குழப்பங்களை நம்மளால் தவிர்க்க முடியும். அதே போல் 2ஆம் இடம்ங்கிறது கண், வாய், மூக்கு, இது மாதிரி முகம் சார்ந்த விஷயங்கள். அப்போது என்ன ஆகுனா, கண் சார்ந்ததில் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படலாம். கண் எரிச்சலாக இருக்கணும், இல்லை குளோக்கோமா பிரச்சனையாக இருக்கணும், சில கண் தண்ணி வடிஞ்சிக்கிட்டே இருக்கணும், மெட்ராஸ் ஐ இன்ஃபெக்ஷனாக இருக்கும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் கண்களில் ஏதாவது பாதிப்பு ஏற்படலாம். அப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம கண்ணை சுத்தமாக வச்சுக்கிறதுக்காக ஐ எக்ஸசைஸ் நம்ம பண்ணலாம். கண்ணுக்கு தேவையான கேரட்டு, ஸோ விட்டமின் ஏ அதில் அதிகம், கண்ணுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் கேரட்டில் அதிகமாக இருக்கும். அப்போ மகர லக்னக்காரர்கள் டெய்லி ஒரு கேரட் சாப்பிட்டுக்கிட்டே வந்தால் கண் சார்ந்த பிரச்சனைகள் ரொம்ப ஈஸியாகவே வெளியே வர முடியும். இன்னொரு விஷயம் 3ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். 3ஆம் இடங்கிறது காது, கழுத்து, தோள்பட்டை, இந்த மாதிரி உறுப்புகளுக்கு ஏதாவது பாதிப்புகள் ஏற்பட்டுச்சுன்னா என்ன பண்ணலான்னா, சூனிய முத்திரை பண்ணலாம். சூனிய முத்திரை நடுவிரல் கட்ட விரலோட அடிப்பகுதியோ டச் பண்ணிக்கிட்டு இருக்கணும். இதுதான் சூனிய முத்திரை. இந்த சூனிய முத்திரை எப்போல்லாம் ஓய்வாக இருக்கீங்களோ அப்போல்லாம் பண்ணலாம். சாதாரணமாக மடி மீது வச்சுக்கிட்டு பண்ணலாம். சூனிய முத்திரை பண்ணுறதால காதில் வரக்கூடிய பிரச்சனைகள் சரியாகும். ஸோ முத்திரைகள் பண்ணும்போது கைகளை வாஷ் பண்ணிவிட்டு பண்ணலாம். இதுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. ஆனால் பொசிஷனில் வச்சா 20 நிமிஷமாவது அந்த பொசிஷனை மெயின்டைன் பண்ணணும். வச்சு எடுத்தால் வேலை செய்யாது. அதே போல் முத்திரைகளை தொடர்ந்து பண்ணணும். 48 நாட்கள், 108 நாட்கள், அப்படி தொடர்ந்து பண்ணால் தான் மகர லக்னக்காரருக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும். சனி பகவான் 3ஆம் இடத்துல இருக்கிறது மகர லக்னத்துக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பானது தான். ஏன்னா அதோட அதிபதியே சனி பகவான் தான். அப்போ 3ஆம் இடம் நல்ல ஸ்தானம். அந்த இடத்துல சனி பகவான் இருக்கிறதால நல்ல விஷயங்கள் லைஃப்பில் ஏற்படும். இந்த குரு பகவான் 6ஆம் இடத்துல இருக்கார். அப்போ ஏதாவது பிரச்சனைகளை அவர் எடுத்துகிட்டு வருவார். ஏன்னா 6ஆம் ஸ்தானங்கிறது தீரக்கூடிய நோய், தீரக்கூடிய பிரச்சனைகள், தீரக்கூடிய கடன், இந்த மாதிரி தீரக்கூடிய ஒரு விஷயங்களாகவே எடுத்துகிட்டு அந்த இடத்துல வைப்பார். அப்போ நம்ம கவனமாக இருக்கணும். ஏன்னா 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறதால நம்ம பேசுகிறதால ஏதாவது பிரச்சனைகள், வம்பு வழக்குகள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அப்போது நம்ம கவனமாக நம்ம வார்த்தையை பக்குவமாக பயன்படுத்தணும். அப்படி பக்குவம் இல்லாட்டி நிறைய பிரச்சனைகளை நம்ம வாய் சண்டையால் நம்ம மாட்டிப்போம். அப்புறம் வாயில் நல்ல வார்த்தைகளை வர மாதிரி நம்ம கவனமாக இருக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா ஜூன் மாதம் வரைக்கும் தான், டிசம்பருக்கு என்னென்னா டிசம்பரில் ராகு கேது 5ஆம் தேதிக்கு மேலே தான் பெயர்ச்சி வரும். இந்த ஜூன் மாதம் குரு பகவான் இருப்பார். அதுக்கு தாண்டி தான் அவர் அடுத்த இதில் ட்ராவல் பண்ணுவார். 9ஆம் இடத்துக்கு நகர்ந்து போவார். அப்போது நம்ம அந்த 8ஆம் இடத்துல குரு பகவான் ஜூன் மாதம் இருக்கிற வரைக்கும் கவனமாக தான் இருக்கும். 9ஆம் இடத்துல வந்துட்ட பிறகு தீராத பல நோய்களுக்கும் தீர்ந்த ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். என்னதான் சில மருந்துகள் சாப்பிட்டாலும் தீராத பல நோய்கள் குரு 9ஆம் இடத்துக்கு இந்த ஜூன் 26க்கு மேலே போகும்போது பலவிதமான மன உளைச்சல்லேருந்து வெளிப்பட முடியும். இந்த தீராத நோய்கள்லேருந்து வெளியே வர முடியும். தீராத கடன் பிரச்சனைகள் தீரும். இந்த வம்பு வழக்கு, அவமானம், அது எல்லாம் தீரக்கூடிய ஆண்டுகள் அந்த 2026க்கு பிறகு
இந்த மகர லக்னக்காரருக்கு நல்ல ஒரு காலம்தான். ஆனால் அந்த ஜூன் வரைக்கும் அந்த குரு 8ஆம் இடத்துல இருக்கிறதால கவனமாக இருக்கும். 8ஆம் இடம்ங்கிறது உடம்பு ரீதியாக பார்த்தோம்னா இடுப்பு ஆசனவாய். அப்போது பைல்ஸ் பிரச்சனை வராமல் பார்த்துக்கணும். பைல்ஸ் பிரச்சனைக்கு அடிப்படை காரணமே மலச்சிக்கல் தான். அப்போ மகர லக்னக்காரர்கள் மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கிட்டாவே அவங்களுக்கு இந்த பைல்ஸ் தொல்லையிலேருந்து தப்பிக்க முடியும். இப்போ காலையில் இருந்து வெறும் வயிற்றில் 1 லிட்டர் தண்ணி ரெகுலராக குடிக்கிறதுக்கு நீங்கள் ட்ரைனிங் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை இருக்காது. ரத்தமும் வந்து சுத்தமாகவே இருக்கும். ஏன்னா மகர லக்னக்காரர்களுக்கு ரத்தத்தை வந்து சுத்தமாக வச்சுக்கணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதெல்லாம் வந்து சின்ன சின்ன டிப்ஸு தான். கரெக்டாக வந்து அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டால் ரொம்ப நல்லா இருக்கும். 9ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதால தொடைப்பகுதியில் நம்ம கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஏன்னா வந்து கேது பகவானும் ஒரு தடையை ஏற்படுத்தக்கூடியவர் தான். அப்போது நம்ம ஒழுக்கமான வாழ்க்கையை நம்ம வாழ்ந்தாவே எந்த கிரகங்கள் எங்கே இருக்குங்கிறத பற்றி ரொம்ப கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறதால சில பேருக்கு தோள்பட்டை வலி வந்து வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. இப்போ தோள்பட்டை வலி வரும்போது என்ன பண்ணலான்னா, என்ன முத்திரைகள் பயன்படுத்தினா வாயு முத்திரை சூப்பராக இருக்கும். வாயு முத்திரை வந்து இதுதான். அதாவது ஆள்காட்டி விரல் கட்டை விரலோட அடிப்பகுதியில் டச் பண்ணணும். அப்படி டச் பண்ணால் வரக்கூடியது அந்த வாயு முத்திரை. இந்த முத்திரையை வச்சுக்கிட்டு நம்ம பண்ணோம்னா எந்த விதமான வலியாக இருந்தாலும் கேட்கும். மிக முக்கியமாக மகர லக்னக்காரருக்கு வரக்கூடிய தோள்பட்டை வலிக்கு மிக அற்புதமான முத்திரை வாயு முத்திரை இருக்குது. இது சூப்பராக பயன்படுத்தினா ரொம்ப நல்லாயிருக்கும். அதே போல் சில அக்குப்ரெஷர் புள்ளிகளும் பயன்படுத்தலாம். அது எந்த பகுதியில் பயன்படுத்தலான்னா இந்த பகுதியில் பயன்படுத்தலாம். இங்கே ஒரு புள்ளி இருக்கும், இந்த இடத்துல வந்து ப்ரெஷர் கொடுக்கும். அது வந்து என்னென்னா வலியை வந்து போக்கும். சில நேரங்களில் இந்த புள்ளியும் பயன்படும். இது வந்து என்னென்னா வலியை குறைக்கக்கூடியது. அப்போ இந்த புள்ளியை வந்து ஒரு 50 முறை வந்து மிதமான அழுத்தம் கொடுத்தா போதும். அதாவது வலது கையிலையும் கொடுக்கணும், இடது கையிலையும் கொடுக்கணும், 2 கைகள்லையும் இதை கொடுக்கணும், காலை மாலை. இது மாதிரி தொடர்ந்து நம்ம கொடுத்துக்கிட்டு வந்தோம்னா இந்த தோள்பட்டை வலி, கழுத்து பிடிப்பு, இது மாதிரி மகர லக்னக்காரருக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் வந்து இதனால் தீர்த்து வைக்கப்படும். அப்போ 2ஆம் இடத்துல ராகு இருக்கார், 3ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். அதே போல் எந்த பகவான் எங்கே இருக்கான்னு பார்த்தோம்னா 6ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார், 8ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கார். ஸோ இந்த அமைப்பு இருக்கிற மகர லக்னக்காரர்கள் ரொம்ப கவனமாக செயல்பட்டாங்கன்னா அவங்க பலவிதமான பிரச்சனையிலிருந்து வெளியேற முடியும். அவங்க உணவு கட்டுப்பாடு கண்டிப்பாக அவங்க வந்து ஃபாலோ பண்ணணும். யோகா, எக்ஸசைஸு, நடைப்பயிற்சி, ஏதாவது ஒரு உடற்பயிற்சி கண்டிப்பாக அவசியம். அப்படி இல்லைன்னா பலவிதமான மனக்குழப்பங்கள் ஏற்படும், செரிமான மண்டலம் பாதிக்கப்படும். இது மாதிரி கழுத்து பிடிப்பு, தசைப்பிடிப்பு, அதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரக்கிங் ஷோல்டர், ஃப்ராசன் ஷோல்டர், அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். அப்போது சரியான உணவு, ஒழுக்கமான வாழ்க்கையை நம்ம வாழ்ந்தாலே மகர லக்னக்காரர்கள் 2026 மிக அற்புதமான ஆண்டாக இருக்கும். நன்றி, வணக்கம்.